ஸ்டேஷன்ல போறீங்களே, எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போறோம், ஏதோ ஒன்று போறோம். அவ்வளோ காவலர்கள் இருக்கிறார்களா? நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை எல்லாம் மேம்படுத்தினாங்க. எத்தனையோ ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லா ஊர்லயும் மேம்படுத்திருக்கிறார். நீங்க முன்னாடி 2004க்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பெண்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். வேற யாரும் பண்ண போறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் யாருக்கிட்டையுமே கிடையாது. அடிக்கடி போய் பார்க்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் உங்க ஊர் ஆளுங்க தானே. வேற யார்த்த வெளியூர் ஆளா? நம்ம இப்போ அமெரிக்காவில் போய் நம்ம தேர்தல் பரப்புரை செய்ய போறோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர்ல நம்ம கிராமத்தில் தேர்தல் பரப்புரை செய்ய வேண்டும். அதுதான் தேர்தல் பரப்புரை இல்லை, விழிப்புணர்வு கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும். அவங்களுக்கு போய் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மது, போதை இதையெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். இதன் மூலம் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அடுத்தது படிப்பு, வேலை வாய்ப்பு, மருத்துவம், இது எல்லாமே இலவசம். நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றோம்? படிப்பு இலவசம், மருத்துவம் இலவசம், வேலை கண்டிப்பாக அரசு வேலையோ தனியார் வேலையோ உறுதி செய்யப்படும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். இப்ப நேற்று கூட ஆவணங்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சென்னையில 2 நாளுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க, பொய் முதலீடுகளை குறித்து. அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பே உருவாக்கப்படவில்லை. அரசாங்க வேலைகளே இல்ல. நீங்க ஒண்ணுமே இல்ல. நான் இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். ஸ்டேஷன்ல போறீங்களே, எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போறோம், ஏதோ ஒன்று போறோம். அவ்வளவு காவலர்கள் இருக்கிறார்களா? இல்ல. நீங்க என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த 2 பேரும் பாவம் வெளியில வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பூட்டிட்டு தான் வரணும். உண்மையா இல்லையா? கிடையாது இல்ல. எத்தனை, ஏன்னா அவங்களாலே பண்ண முடியாது. அவங்க ஒண்ணு ரோந்து டியூட்டிக்கு போயிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு அங்க ஒரு குற்ற சம்பவம் நடந்திருந்தா உடனே அங்க அவங்க போனோம். அவங்களுக்கு அங்க காவல்துறையை நம்ம ஸ்ட்ராங் படுத்தினா தானே பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். நீங்க போய் சொன்னா வரதுக்கே 4 பேர் நம்மளோட வந்துட்டாங்கன்னா ஸ்டேஷன்ல ஆள் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கொண்டு செல்லணும். அப்பதான் இது அரசாங்க வேலை. அரசாங்கம் என்ன பண்ணணும்? காவல்துறையில அதிகமாக வேலை கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஏன்னா அப்பதான் நம்ம போலீஸ்காரங்க நமக்காவது இருப்பாங்க. நடுராத்திரி ரோந்து போறதுக்கு கூட ஆள் கிடையாது. அடுத்தது மருத்துவத்துறை. எல்லா இடத்துலயும் நிறைய மருத்துவர்கள் நல்லா படிச்சுட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லா கிராமத்திலயும் இருக்கிறாங்க. நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை எல்லாம் மேம்படுத்தினாங்க. எத்தனையோ ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லா ஊர்லயும் மேம்படுத்தி இருக்காங்க. நீங்க முன்னாடி 2004க்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஏன்னா எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் தனியாகவே நிதி ஒதுக்கீடு சென்ட்ரல்ல இருந்தே நம்ம தயார் பண்ணி கொடுத்திருக்குது. எதுக்காக? நிறைய மருத்துவர்கள் இருக்க வேண்டும், செவிலியர்கள் இருக்க வேண்டும். அங்க எதுவும் வேலை செய்யல, மிஷின் வேலை செய்யலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? நம்ம பெண்கள்லாம் அங்க போகும்போது நமக்கு ஒரு நல்ல தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும். தர்மபுரி இருக்கட்டும், ஆஸ்பத்திரியை மேம்படுத்தினதா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊர்ல பிரசவங்களே ஆரம்ப மருத்துவ நிலையங்கள்ல நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் அங்க அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தனியாகவே ஒரு அவங்க தனியாகவே நிற்பதற்கு வேண்டிய அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். 108 ஆம்புலன்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், எங்க போனாலும் வருது. அது ஒரு விஷயம். அதுவும் எதுக்கு? மருத்துவம் என்பது எல்லோரும் நம்முடைய அடிப்படை உரிமை, அது எல்லாருக்கும் கிடைக்கணும். படிப்பும் அதேதான். நிறைய பேர் படிக்கணும். இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படிப்பதற்கு தயங்குறாங்க. எல்லாமே தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல எவ்வளவு மேம்படுத்தணுமோ அதெல்லாம் மேம்படுத்தி நிறைய ஆசிரியர்களை போட்டு நிறைய. ஆனா என்ன அழகா இருக்கும் தெரியுங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் நான் போய் பார்த்திருக்கேன். பெரிய பெரிய வளாகங்கள், நிறைய மரங்கள், ரொம்ப அழகா இருக்கும். அதுல எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நிறைய பிள்ளைகள் படிப்பாங்க, நல்ல நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. அதற்காக தான் நம்ம பெண்களாகி இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பெண்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். வேற யாரும் பண்ண போறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் யாருக்கிட்டையுமே கிடையாது. இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கைகளையும் நாம் சொல்லி இருக்கிறோம். வேளாண் தேர்தல அது மட்டும் இல்லாம ஷேடோ பட்ஜெட் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில போட்டுருக்காங்க. அந்த விஷயம் எல்லாம் நீங்க படிங்க. அதுல ஒரு 10வது உங்களுக்கு புரியும். அதை கொண்டு போய் சேருங்க. அதான் முக்கியமான விஷயம். நம்ம மகளிர்கிட்ட போய் சேரணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ அந்த சமயம் 2 நாள் போயிட்டு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு வரது இல்ல. தேர்தல் வேலை முன்னாடில இருந்தே நம்ம அவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும். அடிக்கடி போய் பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் உங்க ஊர் ஆளுங்க தானே. வேற யார்த்த வெளியூர் ஆளா? நம்ம இப்ப அமெரிக்கால போய் நம்ம தேர்தல் பரப்புரை செய்ய போறோம். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல தேர்தல் பரப்புரை செய்ய வேண்டும். அதுதான் தேர்தல் பரப்புரை இல்ல, விழிப்புணர்வு கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும். அவங்ககிட்ட போய் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும். அதெல்லாம் நிறைய சவால்கள் இருக்கு. எனக்கு தெரியும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும். இரவு தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்பயும் இரவுல போக முடியாது. ஏன்னா பாதுகாப்பு எப்படி இருக்கும், பஸ் இருக்காது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம செய்தாதான் நம்ம குழந்தைகளுக்கான ஒரு எதிர்காலத்தை, நாம் நல்ல பாதுகாப்பான ஒரு வருங்காலத்தை உறுதி செய்ய முடியும்.